வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் 2010ஆம் ஆண்டில் சென்னை மக்களை பாதிக்கும் 5 முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விரிவாக பேசப் போகிறோம். இது உங்கள் வாழ்க்கையிலும் தாக்கம் கொண்டிருக்கும். எனவே வீடியோவை முடிவடையும் வரை பாருங்கள். 1. குடிநீரின் பற்றாக்குறை. சென்னையில் குடிநீர் எப்போதும் ஒரு முக்கிய பிரச்சனை. 2025இல் இது மேலும் தீவிரமாகியுள்ளது. குடிநீருக்கு தேவைப்படும் நீர் தொட்டிகள் வற்றிவிட்டன. மேலும் நகர வளர்ச்சிக்கு ஏற்ப நீர் ஆதாரம் இல்லாமல் போனது. இதற்கு மாற்றாக அரசாங்கம் கடல் நீரை சுத்திகரித்து வழங்கும் திட்டங்களை தொடங்கியுள்ளது. ஆனால் அனைத்து பகுதிகளிலும் இது வந்து சேரவில்லை. போக்குவரத்து நெரிசல். சென்னையின் வாகன எண்ணிக்கை தினமும் அதிகரிக்கிறது. பெரும்பாலான சாலைகள் பழையவை மற்றும் குறுகியவை. பஸ்கள், ஆட்டோ, கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சாலைகளில் ஒரே நேரத்தில் புழங்குவதால் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கிறது. மழை காலங்களில் இது மேலும் மோசமாகிறது. மெட்ரோ ரயில் விரிவாக்கம் நடந்தாலும் இது முழுமையாக தீர்வாக இன்னும் இல்லை. முன்பு காற்றின் மாசுபாடு. சென்னையின் காற்று தரம் நாளுக்கு நாள் மோசமாகிறது. கட்டட வேலைகள், புகை வெளியீடு செய்யும் வாகனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் குப்பைகளை எரிப்பது போன்றவை முக்கிய காரணமாக உள்ளன. குறிப்பாக மார்ச் முதல் மே வரையிலான பருவத்தில் இந்த மாசு அதிகரிக்கிறது. இது மூச்சுத் திணறல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. மின் விநியோக தடை. 2025இல் கூட சில பகுதிகளில் மின் துண்டிப்பு இன்னும் ஏற்படுகிறது. குறிப்பாக கோடை காலங்களில் அதிக நுகர்வால் மின் தடை ஏற்படுகிறது. இளம் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் மாணவர்களுக்கு இது மிகுந்த தொந்தரவு. சூரிய ஆற்றல் போன்ற மாற்று சக்திகளை பயன்படுத்தும் முயற்சி அரசு மேற்கொண்டு வருகிறது. வீடுகளின் விலை உயர்வு. சென்னையில் நிலம் மற்றும் வீடுகளின் விலை கடந்த 2 வருடங்களில் 40% வரை அதிகரித்துள்ளது. இது நடுத்தர வர்க்கம் மற்றும் பணியாளர்களுக்கு வீடு வாங்கும் கனவு மிகவும் கடினமாக்கியுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் புறநகர் பகுதிகளுக்கு தள்ளப்படுகிறார்கள். தீர்வுகள்: மழைநீர் சேமிப்பு கட்டாயமாக்கல், பொது போக்குவரத்தை மேம்படுத்தல், காற்று மாசை குறைக்கும் திட்டங்கள், சூரிய மின்சாரம் ஊக்குவிப்பு. குறைந்த விலையில் வீடுகள் கட்டும் அரசு திட்டங்கள். நம்மால் என்ன செய்ய முடியும்? நீர் சேமிப்பை பழக்கமாக்கலாம். பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்தலாம். மரங்கள் நடலாம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். இந்த பிரச்சனைகள் கடந்து செல்லும் பாதையில் நாம் அனைவரும் பங்கு வகிக்க வேண்டும். உங்கள் பகுதியிலும் இது போன்ற பிரச்சனைகள் உள்ளதா? கீழே கமெண்டில் பகிரவும். இது போன்ற மேலும் முக்கியமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.